ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீஹிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். வெள்ளிக்கிழமை அதிகாலை நேரம் என்னோட வேலைகளை ஒரு பாசிட்டிவான விளாகாக அந்த விளாகில் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ முழுதுமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைவருக்குமே நான் அந்த வீடியோவில் வந்து ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் இன்னும் நம்ம நல்ல ஒரு செய்தியை வந்து எல்லாருக்குமே சொல்லணும், எனக்கு தெரிஞ்ச நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வருது. அதனால் எனக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுக்குற அனைவருக்குமே ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். சரி, அன்றைய நாட்களில் நான் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறது அதன் கூடயும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இந்த நம்ம வீட்டில் விளக்கேற்றும் போது மட்டும்தான் இவ்வளோ கஷ்டமே வருது. சும்மா விளக்கேற்றாமல் நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கிறனால கூட இவ்வளோ கஷ்டம் வந்தது கிடையாது அப்படின்னு நிறைய டைம் நம்ம வந்து நினச்சிருப்போம். அதற்கான பதிலை எனக்கு தெரிஞ்சதை இந்த வீடியோவில் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அப்படியே வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள், நான் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத. காலையிலே எழுந்திரிச்சு வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் போல் வாசலை சாணம்லாம் தெளித்து விட்டுட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பாசிட்டிவான ஒரு விஷயமா மாற்றும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மைண்டு வந்து ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அன்றாடம் நம்ம வாழக்கூடிய ஒரு வீட்டை எவ்வளவு மங்களகரம் நிறைந்ததாகவும் நல்ல ஒரு அதிர்வலைகள் நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அது அந்த பெண்கள் வீட்டில் வசிக்கக்கூடிய அந்த பெண்களால் மட்டும்தான் வந்து முடியும். ஒரு சிலர் நினைக்கலாம் பெண்கள் வந்து வீட்டில் வேலை பார்க்குறது மட்டும்தான் அவங்களோட கடமையா அப்படின்னு வந்து நினைக்கலாம். எவ்வளவுதான் நம்ம வந்து வீட்டில் வந்து எவ்வளோ பணம் காசு வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ பொருட்கள் வாங்கி வச்சுருந்தாலும் சரி, அது ஒரு வீடுன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில வீட்டிலலாம் அந்த குடிசை வீடுனாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு மன நிம்மதியை வந்து கொடுக்கும். ஒரு சில இடங்களில் பெரிய மாட மாளிகை இருந்தாலும் அது வீட்டுக்குள்ளே போகும்போது ஏதோ ஒரு நெகட்டிவான எனர்ஜி இருக்கிற மாதிரிக்கே நமக்கு வந்து ஃபீல் ஆகும். அது வீட்டில் அதிகமாக நமக்கு வந்து பிடிக்காது. வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும், ஆனால் நமக்கு வந்து ஏதோ ஒரு நல்லா தெரியாது அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு. ஆனால் ஒரு சில அந்த குடிசை வீட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளை ரொம்ப வந்து கவர்ந்திழுக்கும். இதை ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம வசிக்கக்கூடிய இடம் எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் சரி, சின்ன இடமா இருந்தாலும் சரி, அது மங்களகரம் நிறைந்த ஒரு இடமா இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அந்த என்ன சொல்கிறதுன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அன்றாடம் நான் செய்யக்கூடிய வேலைகளை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். எப்போதுமே எல்லா நாட்களுமே சரி, நான் இதே மாதிரி தான் என்னுடைய காலை நேரத்தை வந்து இப்படி தான் நான் வந்து ஆரம்பிப்பேன். வீடியோக்காக மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு சில நேரங்களில் வீடியோ எடுப்பேன். மேக்ஸிமம் வெள்ளி செவ்வாய் நாட்களில் வந்து கொஞ்சம் நம்ம வீடு வந்து இன்னுமே நல்லா பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அது வீடியோ வந்து எடுப்பேன். ஒரு சில நாட்களில் வேலை மட்டும் பார்த்துட்டு மற்ற வேலைகள்லாம் இருக்கும்ல, எல்லா நாளுமே நம்ம கேமரா தூக்கிட்டு பார்க்குற வேலையை வந்து எடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து அதிகமாக மேக்ஸிமம் இந்த வெள்ளி செவ்வாய் நாட்கள் பூஜை வேலைகளை வந்து உங்களுக்கு கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு பாசிட்டிவான விளாகாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, நம்ம வீட்டில் விளக்கேற்றுறதுனால மட்டும்தான் இவ்வளோ கஷ்டம் வருதா அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம். அது வந்து முற்றிலுமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். விளக்கு வச்சாலும் சரி, வைக்கலைனாலும் சரி, நான் நிறைய விளாகில் சொன்ன மாதிரி நமக்கு வரக்கூடிய சந்தோஷங்களும் கஷ்டங்களும் அது வரதான் செய்யும். நம்ம யாராலையுமே வந்து தடுக்க முடியாது. அதையும் தாண்டி நம்ம ஏன் விளக்கு வைக்கணும் அப்படிங்கிற பொழுது பார்த்திங்கன்னா, ஏன் நம்ம டெய்லிக்குமே விளக்கு வைக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய மனசில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயம் வந்து இந்த தீபம் வைக்கும் பொழுது நெகட்டிவான எனர்ஜி எதுவுமே வந்து வராது. நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே நம்ம வந்து யோசிக்கவே தோணாது. அதை தான் நான் என்னுடைய லைஃப்பில் வந்து நான் வந்து இப்போ கடந்த ஒரு 2-3 வருஷமாக ரொம்ப அதிகமாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்க மேலே நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்னா அந்த கோபம் நம்ம எதுக்காக படுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிய வைக்கும். நம்ம காலை நேரத்தில் வைக்கக்கூடிய அந்த தீபத்திற்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. நெகட்டிவான எண்ணத்தை நமக்குள்ளே வந்து எப்போதுமே அது வந்து கொண்டுகிட்டே வராது. முடிஞ்ச அளவுக்கு இந்த எதிர்பார்ப்பை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னு வச்சுங்களேன், நம்மளுடைய லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறான். பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா இருந்த எனக்கும் இப்போ இருக்கிற எனக்குமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது.
ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம தீபம் வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது நடக்கலை அப்படிங்கிற பொழுது நம்ம மனசு வந்து ரொம்ப கஷ்டமாகும். இவ்வளவு நம்ம வந்து காலை நேரத்தில் எழுந்திரிச்சு மெனக்கட்டு தீபம்லாம் வச்சு நம்ம வந்து டெய்லிக்குமே வந்து கடவுளை வழிபடுறோம். எந்த ஒரு நல்லதுமே நடக்கலையே, நம்ம டெய்லிக்கும் விளக்கு வைக்க வைக்க நமக்கு கஷ்டம் தானே அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா அந்த தீபம் வைக்கிறது மேலே இருக்கிற நம்பிக்கையே நமக்கு வந்து போயிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், எந்த ஒரு எதிர்பார்ப்புமே வைக்காதீங்க. நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இனிமேல் வந்து எழுந்திக்க போகிறீங்க, ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க, உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து எழுந்திக்க போகிறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம வந்து எழுந்திக்கணும். ஒரு 10 நாளைக்கு எழுந்திக்கிறோம், 20 நாளைக்கு எழுந்திக்கிறோம், 30 நாளைக்கு எழுந்திக்கிறோம், ஒரு 7 நாளைக்கு எழுந்திக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதிகாலை நேரம் இப்போ நீங்கள் வந்து ஒரு 6 மணிக்கு எழுந்திக்கிறீங்கன்னா ஒரு 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு பாருங்கள். ஒரு 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 வாரத்துக்கு வந்து 5:30 மணிக்கு எழுந்துச்சி பாருங்க. தீபம்லாம் அதிகமாக வைக்க வேணாம். ஏன்னா அந்த தீபம் வைக்க போகிறோங்கிற ஒரு கான்செப்டோடு நீங்கள் எழுந்துச்சிங்கன்னா அது மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செட் ஆகாது. நீங்கள் வந்து அன்றாட வேலைகளை முதல்ல வந்து ஒரு 5:30 மணியை போல் எழுந்துச்சி நீங்கள் பார்க்கக்கூடிய வேலைகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கு உங்களுக்கு வந்து எழுந்திக்க வந்து தோணும். அப்போ எழுந்திக்கும் பொழுது ஒரு தீபம் வச்சுட்டு நம்மளுடைய நாளை வந்து ஆரம்பிக்கலாமே அப்படிங்கிற மாதிரிக்கே நீங்கள் வந்து ஒரு யோசனை வந்து உங்களுக்குள்ளே வரும். அப்போ தீபம் நீங்கள் டெய்லிக்குமே வைக்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கலாக நம்மளோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் தீபம் வைக்கிறது ஒரு வேலை ஒரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து வந்துடும். அப்போ டெய்லிக்குமே நம்ம தீபம் வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு தெரியவே தெரியாது. உண்மையை நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளை சுற்றி இந்த பிரபஞ்சம் எவ்வளோ ஒரு அழகான ஒரு இயற்கையை நமக்கு வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியலை. ஏன்னா நம்ம எங்கேயோ இருக்கிற ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன்னா என்னோடய வீடியோ பார்க்குற நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன். நான் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜை அந்த பிரபஞ்சம் உங்கள் கூட வந்து சேர்க்குது அப்படிங்கிற பொழுது இந்த இயற்கையோட சக்தி இதுதான். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சம் நம்ம நம்ப முடியாத ஏகப்பட்ட ஒரு நல்ல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். அதற்கான சூழ்நிலைகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம தீபம் வைக்கும் பொழுது அது வந்து கண்டிப்பாக வந்து நல்ல விஷயங்களை வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். நம்ம நினைக்கக்கூடியது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் காலதாமதமானாலும் கண்டிப்பாக வந்து நடக்கும். நான் அப்படி தான் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே வைக்க மாட்டேன். காலையில் எழுந்துச்சி தீபம் வச்சா நம்ம நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து தீபம் வைக்கிறேன். எந்த ஒரு காசு பணம் இதனால வருமா, நம்ம நினச்சதெல்லாம் எதுவுமே நடக்கலையே, நான் நினச்சதெல்லாம் நடக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து நடக்கலை. அப்படி இருக்க பொழுது எனக்கு மனசு கஷ்டமாக தானே இருக்கும். நான் நினச்சது நடக்கல, அப்புறம் தீபம் வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னா எனக்குள்ளே இவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி வந்திருக்குமான்னு கேட்டால் அது வந்திருக்காது. நான் தொடர்ந்து என்னுடைய வேலைகளில் ஒரு வேலையாக அந்த தீபம் வைக்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் நான் அன்றாடம் வந்து லைஃப்பில் வந்து ஒவ்வொரு நாளுமே நான் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலை நேரத்தில் எழுந்திக்கிறீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு ஒரு ரொட்டீன்லாக உங்களுடைய வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிங்க. அப்புறம் மெல்ல மெல்ல தீபம் வச்சு பழகுனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கலாக நமக்கு வந்து பழகிரும். அதே மாதிரி ரொம்ப அதிகபட்சமாக விளக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆரம்பத்தில் வைக்கிற பொழுது இப்போ என்னைக்கு நம்ம இப்போ ஒரு பட்ஜெட் போட்டு தான் நம்ம வீட்டில் வந்து லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூவ் பண்ணிகிட்ருப்போம் அப்படிங்கிற பொழுது அந்த எண்ணெய்ங்கிற பொழுது கொஞ்சம் செலவாகும். அப்படிங்கிறனால ஒரே ஒரு தீபம் மட்டும் வச்சா போதும். அதிகபட்சமான தீபம் வந்து வைக்க வேணாம். இப்போ புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, நம்ம வீட்டில் கொஞ்சம் பட்ஜெட்லாம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிற பொழுது நம்ம அதையும் யோசிக்கணும் இல்லையா? ஒரு விளக்கு வச்சாலுமே போதும். நம்ம சாமி ரூமில் ஒரு விளக்கு வைக்கிறீங்கன்னா வெளியில் வந்து பிரபஞ்சத்தை நினச்சி ஒரு விளக்கு வைங்க. இந்த மாதிரிக்கு வந்து முடியாத பட்சத்துக்கு தான் நான் சொல்கிறேன். முடிஞ்சது உங்கள் வீட்டில் வந்து விளக்கு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னா பூஜை அறையில் நம்ம அதிகமாக வைக்கலாம். துளசி மாடை வச்சுருந்தீங்கன்னா வைக்கலாம். பிரபஞ்சத்துக்கு டைம் வந்து வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம லைஃப் வந்து மூவ் பண்ண முடியும். அதனால் வீட்டில் தீபம் வைக்கிறதுனால எப்போதுமே நமக்கு வந்து கஷ்டம்ங்கிறது வரவே வராது. அது அன்றாடம் நம்ம லைஃப்பில் வந்து கஷ்டமும் சந்தோஷமும் மாறி மாறி வரதான் செய்யும். விளக்கு வைக்கிறதுனால மட்டும் நமக்கு வந்து கஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறோம். அப்படி வந்து கிடையவே கிடையாது. உங்கள் லைஃப்பில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம முதல்ல வந்து பாசிட்டிவாக வச்சுருந்தா மட்டும்தான் அது வந்து எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து முன்னோக்கி கொண்டுட்டு போயிட்டு இருக்க முடியும். அதற்கு பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களை இன்னும் பிரம்ம முகூர்த்த நேரத்தை பற்றி அதனுடைய மகிமைகள் பற்றியும் நமக்கு வந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் நம்ம லைஃப்பில் வந்து நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி, வணக்கம்.